வந்தாச்சு ஆடி. நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. தோனி என்டர்டெயின்மெண்ட் சாக்சி சிங் தோனி வழங்கும் ரமேஷ் தமிழ்மணி இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண், இவானா, நதியா உள்ளிட்டோர் நடிக்கும் லெட்ஸ் கெட் மேரிட் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இது வரைக்கும் உங்க பையனை எத்தனை ட்ரிப் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? ஒண்ணு கூட இல்ல. இப்போ நான் இந்த பைக் வெளியே எடுத்துட்டு வந்தேன்னா, எந்த பைக் இந்த பைக்ல நீ செத்துறன்னு சொல்லிருந்தாங்களோ அந்த பைக்லயே வந்துட்டு இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகா, என் ஒய்ஃப் கூட இப்படி வச்சு அழுத்தியே இருந்தது. ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் கூட எங்க அப்பாவை நம்பி கொடுக்க மாட்டாங்க. நடந்து வந்தாரு, எதுவுமே சொல்ல. அப்புறம் எங்க அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வண்டி கூட உங்க அப்பாட்ட வந்து பிடிங்க அமுச்சு விட்டாங்க. கண்டிப்பா இவன மாதிரி கிடைக்கிறதுல குடிச்சு வச்சிருக்கணும். நானு கண்ணத்தோட ரொம்ப அழுதுட்டாங்க. இறுதியா நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பையனுக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துருங்க சார். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ரேசர் அப்படின்ற பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சதீஷ்ன்ற பேர் பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து சதீஷ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆர்ட் ரேஸிங் போது உலக லெவலில் ரசிக்கும் போது இப்போ வந்து ஆர்ட் ரேஸ் நம்ம நேசிக்கிறேன். ஓகே, அம்மாவுக்கு மைக் வைங்க சார். சார் மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் ரேசர் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமையாக இருக்குதுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையன் ஸ்டார். நாங்கள் வந்து சதீஷோட அப்பா அம்மா, எங்கள் பையன் சொல்கிறதோட இப்போ சதீஷோட ஹெச்ஆரோட பையங்கிற அப்பா அம்மாங்கிறது தான் எங்களுக்கு இப்போ வாய்ப்பில் அதிகமாக கிடைச்சிருக்கு. வரவங்களும் வந்து கேட்குறவங்களும் அதே மாதிரி தான், ஹெச்ஆரோட அம்மாவா அப்பாவா நீங்கள் அவங்களோட வீடியோ பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது? அவர் சொன்னார், இந்த கடையிலேருந்து எங்கள் அப்பா அப்படியே உழைச்சி எங்களை முன்னேற்றி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களோட உழைப்புக்கு பின்னாடி தான் அவர் வளர்ந்துருக்குன்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஷாப் எத்தனை வருஷம், இது எவ்வளோ சென்டிமெண்ட் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நான் வந்து லேத்து வருஷத்தை வச்சுருந்தேங்க. பெரிய லெவலில் நடத்தினேன். அண்ணன் தம்பிங்க பிரச்சனையில் நான் தனியாக வந்துட்டு நான் தனியாக வந்து எங்கள் ஃபேமிலிக்கோசரம் கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. இதை வந்து தனி முயற்சியில் வந்து நம்பர் 1 ஆகிட்டுனாங்க. எல்லா ஸ்டாப்லேயும் பேர் உள்ள ஆள் ஆகிட்டுனாங்க. இந்த இடத்துல என் பையன் நல்லா ஸ்டாப்பில் இருக்கணும், இந்த பிஸ்னஸ் போட்டால் ஓடும், இந்த லெவலில் இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்டு மூவ் பண்ணோம். இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. பையன் நான் எல்லாம் உழைச்சோம். எங்கள் ஆர்ட் ரேசர் எல்லாமே உழைச்சோம். நல்லா டாப் லெவலில் முன்னுக்கு இருந்துக்கிறோம். டாப் லெவலில் முன்னுக்கு வந்துட்டீங்க. ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பையன் வந்துட்டு அந்த பூஜை ரூமை சுற்றி காமிச்சார். அப்போ சொன்னார், நான் ரைடு போயிட்டா எங்கள் அம்மா விளக்கு அந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ஏன், என்ன சென்டிமெண்ட் அது? அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு சின்ன அங்கே இது என்ன இன்சிடெண்ட்டாக கூட எனக்கு காமிக்கும். ஓகே, அவன் வந்து இப்போ வெளியில் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னால், அவன் அங்கே ஃப்ளைட் விட்டு இறங்கும் போது 3 மணிக்கு இறங்கின போன டைம் வந்தப்போ எனக்கு வீட்டில் கதவு தட்டின மாதிரி இருந்தது. அதனால் வந்து இவன் வெளியில் எப்போ போனாலும் டெய்லியும் விளக்கேற்றி வச்சுட்டு அவன் பார்த்துட்டே இருப்பேன். அப்பப்போ ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற என்னப்பேன், ஏதாவது எனக்கு மனசுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன். நான் கேட்டேன்னா, அம்மா கீழே விழுந்துட்டோம்மா, இல்லை சின்ன ஒரு இன்சிடென்ட்ஸே மனசு அப்செட்டாக இருக்குது அப்படின்பா. சரி பார்த்துடுறா அப்படின்ட்டு நான் அங்கே ஜம்ப் பண்ணிக்குவேன். ஆண் மனசு கல் மனசுன்னு சொல்லுவாங்க சார். பையனை பற்றி நம்ம வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும், பையன் ஒரு லட்சக்கணக்காக எவ்வளோ சாதிச்சாலும் கூட யாராவது ஒரு நெகட்டிவிட்டி, ஏதாவது தப்பான ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கூட பழகினவங்களே ஏதாவது உங்கள் பையனை பற்றி சொல்லிக்கிறாங்க. நிறையா ஃபேமிலி சொல்லிக்கிறாங்க, சொந்த பந்தம் நிறையா சொல்லிக்கிறாங்க. எங்கள் பையனோட வளர்ச்சி எங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களை வச்சு எங்கள் பையனை தாக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் பையன் வந்து அது வளர்ச்சி எந்தமே ஒரு சின்ன தவறு பண்ண மாட்டான். தவறு பண்ணாலும் சொல்லிவிடுவான், அப்போ இது மாதிரி இங்கே போனேன், இங்கே வந்தேன் அப்படிங்கும்போது அவனோட நேசிப்பேன் அதிகம். அதே மாதிரி நான் அப்பப்போ அவன் வீடியோ நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான். தவறான முறையில் தான் நான் ஒரு வார்த்தை கேட்பேன். அதுக்கு நான் விளக்கு சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதாகும். ஏன்னா அந்த வீடியோவும் சரி, பையன் அடுத்தவங்களுக்கு வந்து தவறான வார்த்தையும் பேசக்கூடாது, யாரையும் கலாட்டா பண்ணக்கூடாது. கலாட்டா பண்ண கூட உடனே கேட்பேன். அப்படிங்கும்போது அவர் வந்து சொல்லுவார், அப்பப்போ இது மாதிரி இந்த போட்டேன், வீடியோ போட்டேன், இன்னமேட்டு அதை கட் பண்ணிக்கப்பா அவன் சொல்லுவார். ஏன்னா எங்கள் பையன் தவறான முறையே கிடையாது. இது வரைக்கும் தவறான முறை தான் நான் கண்டிச்சுக்குவேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா இல்லை காமெடியான அப்பாவா? காமெடியான அப்பானா எப்படின்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்டு மாதிரி, அண்ணன் தம்பிங்க மாதிரி, அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் பழகிப்போம். ஏன்னா அவரோட நடவடிக்கை எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நடவடிக்கை பார்த்துட்டு நான் அதிர்ச்சி கேட்க மாட்டேன். திடீர்னு கோவம் வந்து திட்டுவேன், இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்கு. அதாவது வந்து காலேஜுக்கு போகும்போது பிடிக்கும் போது இவரே தான் கொண்டு போய் விடுவார், இவரே தான் கூட்டிகிட்டு வருவார். டைம் 4:30 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடணும். வந்துட்டு எங்கள் ஜாப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுலாம் எங்கள் பையன் மட்டும்தான்.
ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ப வண்டி ஓட்டக்கூடாதுமே, வண்டியை உழைப்பான், திடீர்னு பூட்டு போடுவேன், பயங்கர டார்ச்சர் பண்ணுவேன். அவன் அதையும் மீறி ஒளிஞ்சிக்கும் போது ஒளிஞ்சு பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக போச்சு. நம்ம பையனை பழத்திட்டு இருக்கிறோமே வண்டியில் எங்கேயோ போகிறீங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்கள் பையன் போல ஸ்பீடில் எல்லாமே சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாங்கள் பைக்கில் வந்துட்டு இருந்தோம், நான் சொன்னேன் ப்ரோ நீங்கள் ரைடர்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. ப்ரோ எங்கள் அப்பா இங்கே தான் ப்ரோ இருக்காரு அப்படின்னு இப்போ கூட அவர் சொன்னார். அது வந்து உண்மை தாங்க. அது நீங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் அவன் வண்டி எடுத்து உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் வரும், உங்கள் பையன் எல்லாம் சொல்லிவிடுவாங்க, உடனே சொல்லுவாங்க மக்களுங்க. அதே மாதிரி நம்ம பெருமையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு பையனை வச்சுக்கிறோம், பாதுகாப்பு வேணும், நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். ஒரு கண்ணாறு மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று ஆகிப்போம், நம்ம பயந்துட்டு தான் இருக்கிறோம். பைக் ரேசராக இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், மீடியாவா இப்படி போயிட்டாலே பொண்ணு தர ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இவருக்கு எப்படி பொண்ணு கிடச்சி கல்யாணம்? அது பொண்ணு வீட்டில் வந்து சம்மதிச்சாங்க. பொண்ணு வந்து இது மாதிரி சொன்ன ஆர்ட் ரேசர்னு ஃபஸ்ட்டு சொல்லலை. பொண்ணு பார்த்தோம், பொண்ணு எனக்கு ஆனால் பிடிச்சிக்கிச்சு. சொல்லி தான் கேட்கணும். சரி சொன்னோம், இது மாதிரி இதை பொண்ணு பிடிச்சிக்கிது சதீஷே, நான் கல்யாணம் பண்ணிக்க, நல்ல பொண்ணாக தான் இருக்குது, நல்ல ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னும். சரிப்பா நீங்கள் சொன்னால் சரி, அப்பா அம்மா என்ன சொன்னீங்களோ அதுதான், மற்றது எதுவும் கிடையாதுன்றாரு. அப்புறம் நான் ஒரு கண்டிஷன் போட்டது என்னன்னா, நான் என்னவா இருக்கிறேங்கிறத அவங்ககிட்ட முதல்ல சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கு சம்மதிச்சுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்குவேன். எல்லாமே சொல்லிட்டான். அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிவிட்டே மேரேஜ் கேளுங்க, சும்மா மறைச்சி எதுவுமே கேட்காதீங்க. பின்னாடி லைஃப்பில் நான் தான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னா. அடுத்து உங்களுக்கு நீங்கள் என்னைக்காவது உங்கள் பையனை நினச்ச ஆனந்த கண்ணீர் என்னைக்காவது? கண்டிப்பாக. என்னைக்கு நடந்துச்சு? என்னைக்குன்னா அதுதான் நிறைய வாட்டி நான் இது பண்ணியிருக்கேன். அவன் யூடியூப்பில் மொதல் இது பண்ணனது பிடிச்சதுலேருந்து போட்டு நான் வந்து கொஞ்சம் இது பண்ணால் இவன் ஏதாவது ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு இவனை விட்டுருவோம். நாங்கள் 2 பேரும் தனியாக பேசுவோம். காலைல ஒரு 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்குவோம், உட்காந்து ஒரு 8 மணி வரைக்கும் டிவி செய்திலாம் பார்த்துக்கிட்டு இவனை பற்றி தான் பேசிக்குவோம். பையன் பரவாயில்ல, நம்ம இதுங்கிறான் அப்படின்ட்டு. கடைசியாக எனக்கு எப்போனா அவன் மேரேஜ் அப்போ வந்தாங்க பார்த்தீங்களா, கார் வண்டி எடுக்கும் போது வந்தாங்க. வரும்போது நம்ம இந்த ஏரியா தான் போனாங்க. போகும்போது எல்லாரும் அடேங்கப்பா சிவா வீட்டு பையனா, அதே சிவா வீட்டு பையனா அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் ரொம்ப இதானுச்சு. தார் வண்டி எடுக்கும் போது. ரெண்டாவது இவன் பர்த்டேவுக்கு நாம் கொண்டாடுறதோட மக்கள் கொண்டாடுறாங்க, பசங்களோட இதுகளாக ஹெச்ஆருங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படிங்கும் போது ரொம்ப எனக்கெல்லாம் எப்படி வெளியில் சொல்ல முடியல அந்த மாதிரி. ரெண்டாவது மேரேஜ் அப்போ எல்லாரும் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 எனக்கு என்னமோ ஒரு கிரீடம் தூக்கி வச்ச மாதிரி. எனக்கே அப்செட், நம்ம பையனா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப. ஆமாம். இது வரைக்கும் உங்கள் பையனை எத்தனை ட்ரிப் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? ஒன்று கூட இல்லை. இல்லை நானே சொல்லிடுறேன். இல்லைங்க, நான் வந்து மனசு திருத்தி அனுப்பிச்சிட மாட்டேன். வெளியில் போனவொன்னே சொல்லுவார், நான் திட்டிகிட்டே இருப்பேன், எங்கள் அம்மா தான் திட்டுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமிலி கல்யாணம் ஆனோன்னா சரி போயிட்டு விட்டோம் அப்படின்னு மனசார மேரேஜ் ஆனது தான். மேரேஜுக்கு முன்னாடி நான் அழுந்தது இவனுக்கு வசம் தான். தாலி கட்டும் போது என்றைக்கு வந்து அவருக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து அப்பாவோட கஷ்டத்தை கண் முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ இன்டர்வியூவில் அங்கே பேசும்போது கூட சொன்னீங்க. என்னைக்காவது அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு சமயத்தில் இவ்வளோ நமக்காக நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு அப்படின்றத? நிறைய டைம் பார்த்துருக்கேன். என் சொந்தக்காரங்க மூலியமாக தான். எங்கள் அப்பா வந்துட்டு அவர் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் கூட எங்கள் அப்பாவை நம்பி கொடுக்க மாட்டாங்க, நடந்து வந்தார். அப்போ தான் நான் ஸ்கூல் விட்டு அப்போ இறங்கினேன். கேட்டேன் ஏன் நடந்து வர அப்படின்னு, எதுவுமே சொல்ல. அப்புறம் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வண்டி கூட உங்கள் அப்பாட்ட வந்து பிடிங்கி அமுச்சு விட்டாங்க அப்படின்னு. அப்புறம் நான் அந்த ஜாகுவார் வாங்கினதும் அதே ரீசன் தான். இந்தமாரி எங்கள் அப்பா வந்து ஜாகுவாருக்கு வந்து காசு இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த வண்டி என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்க. அந்த வண்டி ரேட்டு என்னன்னு கேட்கும்போது கூட உனக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லை, அந்த ரேட்டு தெரிஞ்சுக்க கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு. அதே காரே என் கல்யாணத்து அன்றைக்கி நான் வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினேன். எல்லோரும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு விடிய அந்த வண்டி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் வந்துட்டு அந்த காரில் நான் வர மாட்டேன், நீ அதில் போய் ரவுண்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை தான் அந்த வண்டியில் உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி காரில் தான் வரணுன்ட்டு இருந்தேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? அப்பா கிட்டேருந்து குடும்பம் எப்படி கொண்டு போகணுன்னு கற்றுக்கிட்டேன். காசு எந்த இடத்துல கரெக்டாக செலவு பண்ணணும். இப்போ நான் ட்ரிப்பு வந்துட்டு நான் கரெக்டாக பட்ஜெட்டில் கொண்டு வரேன், எந்த இடத்துல வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது, எந்த இடத்துல கரெக்டாக செலவு பண்ணணும் அது கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்து கோவப்படக்கூடாதுன்னு, எந்த இடத்துலலாம் கோவப்பட்டால் குடும்பம் இருக்காதுன்ட்டு கற்றுக்கிட்டேன். எங்கள் பையன் தான் வந்து எங்களை மலேசியாவுக்கு அமுச்சு விட்டான். நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாம் எங்களுக்கே தெரியாது. சஸ்பெண்டாக கொண்டாந்து டிக்கெட்லாம் போட்டு கொண்டாந்து இதுன்னாரு. அப்போ தான் எங்களுக்கு அந்த இது வந்து ஃப்ளைட் ஏறும்போது என் பையனை தான் நினச்சேன், கண்டிப்பாக இவனை மாதிரி கிடைக்கிறதுக்கு குடிச்சு வச்சுருக்கணும் நான். ஓகே, ஒன் லாஸ்ட் 2 கொஸ்டின் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் பட்ட இவ்வளோ கஷ்டங்களும் யாருக்காக, எதுக்காக? பையனுக்காக. இறுதியாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பையனுக்கு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே 2 கண்ணத்தோட ரொம்ப அழுதுட்டாங்க அவங்க.
ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நன்றி தேங்க்யூ ஸோ மச். வண்டியோட கலெக்ஷன் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ மொத்தம் உங்கள்ட்ட எத்தனை கார் இருக்குது, எத்தனை பைக் இருக்குது? கார் பார்த்தீங்கன்னா 1 2 4 கார் இருக்கு. 4 கார். அப்பாவது 2, என்னோடது 2, மொத்தமாக 5 கார். ஒரு கார் சேல் பண்ணிட்டேன், அந்த எல்லோ கலர் காருன்னு வச்சிருப்பேன். அந்த இது பம்பிள் பி, அதோட பேர். அது ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா சிவிக், ஹோண்டா சிவிக்கே. அது நான் லாக்டவுனில் கேரளாவிலேருந்து மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். கார் எவ்வளோ கனவான ஒரு காரா இல்லை? அது எங்கள் அப்பாவோட ட்ரீம். அது அப்பா இதுக்கு முன்னாடி தார் வச்சிருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் அது சேல் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நல்ல பழசானதுக்கப்புறம் அதை சேல் பண்ணிட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தார் பிடிக்காது. ஆனால் நான் எதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறேனோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம மும்பை ட்ரிப் பண்ணும்போது எங்கள் பாருலாம் தாராக இருந்துச்சு. தார் பற்றி சர்ச் பண்ணும்போது அது டிசைன்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி வாங்கினேன் இந்த கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கார் புக் பண்ணியிருந்தேன், ஸ்கோடான்னு சொல்லிட்டு ஒரு கார் புக் பண்ணியிருப்பேன். அந்த காரை கேன்சல் பண்ணிட்டு வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கேன்சல் பண்ணிட்டு தார் புக் பண்ணி, தார் வந்து எனக்கு 3 நாளில் வரணும்னு சொல்லி தார் புக் பண்ணால் 1 வருஷம் ஆகும். ஆனால் நமக்கு ஷோரூமில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு 2 நாளில் எடுத்து கொடுத்தாங்க. 1 வருஷம் ஆனால் 2 நாள் எடுத்து. எத்தனை லட்சத்துக்கு எடுத்தீங்க? 20 லட்சத்துக்கு. 20 லட்சம் தார். ஓகே. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இது எவ்வளோ உங்களுக்கு? இது என்ன பைக்? 3 லேக் தான் வரும். இதுவும் ஒரு ஈகோல வாங்கின வண்டி தான். ஈகோல தான் எல்லாமே. ஆமா, நான் வந்து ஒரு BMW புக் பண்ணியிருந்தேன். சரி, என்ன வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சிசி கம்மியானது 900 சம்திங்ல புக் பண்ணிட்டு அதை என் ஃப்ரெண்டு பார்க்க போகணும்னு சொன்னாங்களே, அந்த லோக்கோல இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கோசம் போய் இந்த மாதிரி BMW புக் பண்ணேன்னு சொல்றதுக்கோசம் கீழே வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வரதுக்கோசம் கீழே வெயிட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு ஒருத்தர் வச்சிருந்தாரு. அந்த ஆஃபீஸ்ல தான் அவரும் ஒர்க் பண்றாரு. அவர் அப்பதான் வந்து இறங்கினாரு. இந்த வண்டி பின்னாடி இருந்து பார்க்கறது டுக்காட்டி மாதிரியே இருக்கும், இந்த சைடு ஆங்கிள் பார்க்கறதுக்கு டுக்காட்டி மாதிரியே இருக்குமா. அப்போ வந்துட்டு நான் ப்ரோ இந்த வண்டியில் நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன், உட்காரன்னு கூட கேட்கல, அப்படி ஒரு சைடு ஆங்கிள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்ட்டு கேட்டேன். இல்லை ப்ரோ நான் அலோவ் பண்ண மாட்டேன், சாரி ப்ரோ அப்படின்னாரு. அவர் மாதிரி நோஸ் கட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு புக் பண்ணி, இது வந்துட்டு தேர்ஸ்டே புக் பண்ணேன், ஃப்ரைடே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட பர்த்டே அப்போ எடுத்தேன். எவ்வளோ? 3 லேக். 3 லேக். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி இந்த வண்டியில்? ஸ்பெஷல் வந்து ரெட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும், இந்த கலர் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும். இதுதான் ஜெரி, இந்த வண்டியோட பேரு. ஓ, வண்டியோட பேர் ஜெரியா? அவர் செரி, இது ஜெரி. ஓகே. வண்டிக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பேன். அண்ட் இந்த வண்டி இது வந்து ஃப்ரெண்டோடதுங்க, பிங்கின்ட்டு ஃபீமேல் வண்டி. அவங்க டிராவலில் இருக்கிறதுனால இப்போ இது என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் 2 வண்டி இதில் இருக்கு. புல்லட் ஒன்று, அது ஃபர்ஸ்ட் நான் வாங்கின வண்டி புல்லட், அது வந்து குடோனில் இருக்கு. அண்ட் இன்னொன்று வண்டி வந்துட்டு இன்னொன்று ஷெட்ல நிறுத்தி, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான வண்டி, மதிப்பு அதிகமாக கொடுக்குற வண்டி. இங்கே சின்ன பசங்களாம் வந்து ஏறி உட்காந்து உடச்சிருவாங்க, சைடு மிரர் உடச்சிருவாங்க, அந்த வண்டிக்கு இண்டிகேட்டர் உடச்சிட்டாங்க. ஓகே. அதனால வண்டியில் கொஞ்சம் ஸ்ப்ளிட். அதுவும் இல்லாமல் என்னோட இது ப்ளூபெரின்னு ஒரு பைக் வச்சிருந்தேன், R15, அது திருடிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க. இதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வாங்கின வண்டி. இதுதான் ஃபர்ஸ்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட மணியில, அது புல்லட் வந்து அப்பா மணியில வாங்கினது, நான் சொந்தமா வாங்கணும். இது அந்த வண்டி பார்த்தா யாரோட நினைப்பும் வரக்கூடாதுன்றதுக்கோசம் இது வாங்கின வண்டி. இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தேன், இது ஃபுல்லா மாடிஃபை பண்ணி அங்க மேல ஒரு பாத்தீங்களா வெரண்டா, அங்க கொண்டு போய் இது நிறுத்துறதுக்கோசம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டி இது. ஆமா, நான் சொந்தமா கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே பசங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்தி. ஆமாங்க, சாப்பிடாம கூட இந்த வண்டி காசு சேர்த்து. எவ்வளவு? இஎம்ஐல தான் எடுத்தேன். இது வந்துட்டு 2.5 லட்சம் வருது. 50,000 இனிஷியல் அமௌண்ட் கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 50,000 சேர்த்ததுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா பஸ் போக மாட்டேன், நடந்து போவேன். இங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அதோட காசு சேர்த்து வச்சு வாங்கினேன். இது அப்படி வாங்கின வண்டியா? ஓகே, சூப்பர் ப்ரோ. ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடி ஒரு கதை வச்சிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி கார்லாம், இந்த காரு இது அப்பாவோட கார் தான். ஓகே. இது சில்வர் கலர். இல்லை நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா மட்டும்தான் இருக்கும். அப்பாவுக்கு மகேந்திரா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகேந்திரா வாங்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனால் வந்துட்டு மகேந்திரா வாங்கிட்டேன். இது வந்து அப்பாவோட ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அதுவும் சைலோ தான், அந்த இடத்துல இருக்குங்களா அது. இது வந்து 2வது காரு. 3வது காரும் சைலோ தான். ஓகே. அண்ட் நெகட்டிவிட்டிஸ், அதாவது நெகட்டிவிட்டிஸ் எங்கேருந்து வேணா வரலாம். ஃபேன்சி கிட்ட இருந்து வரலாம், நெய்பர்ஸ்ட் இருந்து வரலாம், ஹேட்டர்ஸ்ட் இருந்து சுற்றி வரலாம், எங்கே வேணா வரலாம். பட் உங்களுக்கு வந்து மோசமான நெகட்டிவிட்டி இப்படி ஒன்று சொல்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு? என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், இந்த பைக் வாங்கியிருக்கேன், இந்த பைக் எதுக்கு நீ வாங்கின, நீ ஆக்சிடென்ட் ஆகி தான் செத்துருவேன், இந்த பைக்லேயே நான் வாழ்ந்து காட்டுறேன், இந்த பைக்கில் நான் இந்த மாதிரி சம்பாரிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு நிறையா வார்த்தை விட மாட்டேன். மனசுக்குள்ளாரே நான் ஒருத்தர், நீ இது சொல்லிட்டல, இதுலேருந்து நீ அடுத்த வருஷம் பாடுறா அப்படின்னு மாரி வரேன். இப்போ நான் இந்த பைக்கை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னா, எந்த பைக் இந்த பைக்கில் நீ செத்துருன்னு சொல்லிருந்தாங்களோ அந்த பைக்லேயே வந்துட்டு இப்போ இந்த பைக்கில் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கேன். இன்னொன்று 10R பைக் ஒன்று வச்சுருந்தேன். அது ஒரு பேட் ரீசன்னால
வந்து வண்டி சேல் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற அடி வந்து சருங்கும். அந்த மாரி ஒன்று தான் நான் எடுத்து வச்ச மொதல் அடி. சூப்பர் பைக்கில் உள்ளே போனேன் 10R அது எனக்கு கொஞ்சம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அது நான் கான்ட்ரவர்சி ஆக்க எனக்கு விரும்பலை. ஓகே, சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. என்னதான் அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வண்டி அட்டேச்சு விற்கணும்னாரு. அது வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான் சொல்லுவேன். நான் டக்குன்னு போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன்னு. ஓகே, அவங்க நேம் வந்துட்டு போட்டு வீடியோவில் போட்டு எனக்கு எடுக்கணும்ன்ட்டு இல்லை. இதேமாரி செரியனாவுக்கும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஒரு சுசுக்கி வண்டி ஏதோ ஒன்று சேல் ஆகி அது பிரச்சனையாக அது கான்ட்ரவர்சி ஆனிச்சு. நான் அந்த வயசில் செரியனா என்னோட பெரியவர், இருந்தாலும் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது தான். இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன தான் அவர் ஏமாத்தினாலும் அவர் ஒரு ஃபேமிலி மேன்னா, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு அவங்க பசங்களாம் ஹீரோவாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பேசி போட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு போட்டுனா அப்படின்னு மாரி சொல்லி சொன்னேன். அதுவும் அவர் அக்செப்ட் பண்ணி வீடியோ போட்டேன். நல்ல எனக்காசம் வீடியோ போட்டேன். என்னோட சஜஷன் அப்போ நான் கரெக்டாக தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அப்படின்னு மாதிரி இருந்துட்டு நானும் எனக்கு அடிப்பட்ட இது வந்து நான் வெளியே விடல. அதுக்கப்புறம் இப்போ 10R ஒன்று புக் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னி முடிச்சோடனே 10R தான் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகே, ஹார்ட் ரேசர் வந்து ஹெல்மெட், அவரோட பேருக்காக வாங்கின ஹெல்மெட்டு. இன்றைக்கி அவரோட நேரம் என் கூட வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இவர் கூட தான் இன்றைக்கி ரைடில் போகிறோம். ஓகே ப்ரோ, ரெடி? போகலாம். நீங்கள் ரெடி தானே? நான் தலை இதில் ஏறும் போது எனக்கு ஃபேண்ட் கிழிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இல்லை அதை கிளியாதுன்னு நினைக்கிறேன். ஏறுங்க, பிடிச்சிங்க, நல்லா பிடிச்சிங்க. என் ஒய்ஃப் கூட இப்படி வச்சு அழுத்தி ஏறினது இல்லை. இந்த ஹெல்மெட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட வாங்கின ஹெல்மெட்டா? வரமாட்டேதான். போலாங்களா? ஏறல பார்த்து ப்ரோ. அந்த ரேசர்ஸ்க்கு, அந்த ரைடர்ஸ்க்குலாம் என்ன பண்ணால் இரிட்டேட் ஆகும் மோஸ்ட்லி? இரிட்டேட்டுங்களா? எப்படி சொல்லலாம், நிறைய விஷயத்தில் இரிட்டேட் ஆகும். நீங்கள் எதில் கேட்குறீங்க? வண்டியில் சொல்கிறீங்களா? வண்டி ஓட்டும் போது யாராச்சும் கிராஸ் பண்ணும்போது தான். நல்லா போயிட்டு இருப்போம், எங்கேயோ வானத்தை போய் பார்த்துக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த நடுவில் அந்த கௌசிக் வந்து, அந்த கௌசிக்கை விட தாத்தாங்க தான் நிறைய குறுக்க வருவாங்க. வேற பக்கம் கவனம் இருக்கும், இந்த பக்கம் வருவாங்க. இடிச்சுட்டா நாம தான் குத்தம், நம்ம ஓவர் ஸ்பீடு. இந்த மாதிரி பைக் வச்சாவே ஓவர் ஸ்பீடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது அழுதுருக்கீங்களா ப்ரோ? அழுதுருக்கீங்களா? நிறைய அழுவும் ப்ரோ. ஹெல்மெட்டுக்குள்ளே தான் அழுவேன், ஹெல்மெட்டில் அழுவ மாட்டேன். ஏன் அப்படி? கஷ்டமா இருக்கும்போது அழுவேன். ஹெல்மெட் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவீங்களா? இங்க அழுவ மாட்டேன், லடாக்ல போய் அழுதுட்டு வந்துருவேன். லடாக்லையா? நீங்க அழுகிறதுக்காக லடாக் போவீங்களா? சீரியஸா அழுகிறதுக்கோசமே மணாலி போயிட்டு வந்தேன். இங்கெல்லாம் வீலிங் பண்ணுவீங்களா? பண்ணலாம். நீங்க ஷோல்டர்ல இருந்து கை எடுத்து இடுப்புல கை வச்சுக்கோங்க. தலைவா, இங்க போலீஸ் நிக்கிறாங்க, பரவாயில்ல. அது போலீஸ் இல்ல, எங்க ஊர் வாட்ச்மேன். வாட்ச்மேன் ஏன் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு? இதுதான் எல்லை. இந்த எல்லைக்குள்ளார தான் நம்மளோட ராஜ்யம். நம்மளோட ராஜ்யம்னா ஓகே. இது எவ்வளவு ஸ்பெஷல்? எவ்வளவு ஸ்பெஷல்னா KGF அந்த கோல்ட தொட்டார்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது மல்லிகை கடைக்கு ஏன் மல்லிகை கடைக்கு போகும்போது யாராவது இப்படி போவாங்களா? நான் பால் போயிட்டு வாங்கினாலே இப்படிதான் போவேன். போயிட்டு அந்த பேக்ல வச்சுப்பேன். 30,000 சம்திங் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 30,000 தான். இது வந்துட்டு ஒரு 60,000 சம்திங். இது 40,000 மாதிரி வரும். ஒண்ணு மனசு தினப்படுத்திக்கோங்க. எல்லா பசங்க ரொம்ப இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். வந்தாச்சு ஆடி. நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. தோனி என்டர்டெயின்மெண்ட் சாக்சி சிங் தோனி வழங்கும் ரமேஷ் தமிழ்மணி இயக்கத்தில் ஹரிஸ் கல்யாண், இவானா, நதியா உள்ளிட்டோர் நடிக்கும் லெட்ஸ் கெட் மேரிட் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.